வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி அதாவது எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு தேவைப்படுற நோட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் நோட்ஸ். நேற்று வீடியோவில் என்னெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழுக்கான 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பேசிக் நோட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லை 3rd ஸ்டாண்டர்டில் உள்ளது நம்ம பார்த்துருந்தோம், நோட்ஸ் பார்த்துருந்தோம், டேர்ம் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். பட் இது வந்து நியூ புக்கில் உள்ளது. 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஃபுல்லாக நம்ம தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதில் ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் 1ல் 3rd ஸ்டாண்டர்டில் தமிழ் என்னென்ன பாடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாவா முயலே செய்து மகிழலாம், கண்ணன் செய்த உதவி, நமது நண்பர், மாட்டு வண்டியிலே, டும் டும் சின்னு, தனித்திறமை, இறகு யாருடையது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, சான்றோர் மொழி. மொத்தம் இந்த டேர்ம் 1ல் 3rd ஸ்டாண்டர்டில் 10 பாடங்கள் வந்து இருக்குது. இது ஒவ்வொன்றா நம்ம வந்து படிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள். அடுப்பில் எரிவது தீ, சுவையான பழம் பலா, வானில் பறப்பது காகம், காரமாக இருப்பது மிளகாய், இருசக்கர வாகனம் மிதிவண்டி, கடலில் வாழ்வது திமிங்கலம், நான் நீந்துவேன் அப்படின்னு சொன்னா ஆமை, வீடு கட்ட உதவுவேன் அப்படின்னா செங்கல், கூவி ஒலி எழுப்புவேன் சொன்னது சேவல், பயணம் செய்ய உதவுவேன் பேருந்து, தலைகீழாக தொங்குவேன் வவ்வால், பாடல் கேட்க உதவுவேன் வானொலி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. பயிருக்கு பாதுகாப்பு தருவேன் ஆன்சர் வேலி, பறிக்க வேண்டாம் பார்த்து மகிழுங்கள் அப்படின்னு சொன்னது பூக்கள், அமைதி காப்போம் அறிவை வளர்ப்போம் அப்படின்னு சொன்னது நூலகம், மட்க மாட்டேன் மறைய மாட்டேன் என்னை தனித்து பிரி அப்படின்னு சொன்னது பாட்டில். அடுத்து தண்ணீர் நமது உயிர் வீணாக்காமல் சேமிப்போம் அப்படின்னா தண்ணீரை வீணாக்காதே, மண்ணுக்குள் ஒளிவோம் மட்கி மறைவோம் அப்படிங்கிறது வாழைப்பழத்தோல். அடுத்து பாருங்க, இதுல தமிழ் அமுது அப்படிங்கிற பாடல் இருக்குது. தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. இந்த பாடல் தமிழ் அமுது பாடல் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன். அடுத்து இந்த பாடல் பொருள் என்னன்னு பாருங்க. தோண்டுகின்ற பொழுதெல்லாம் ஊற்றை போல் சுரக்கின்ற செந்தமிழே, தேவைப்படும் பொழுதெல்லாம் விளைகின்ற முத்தே, உன்னை அன்றி உலகில் என்னை காக்க வேறு பொன்னையோ பொருளையோ சேர்த்து வைக்கவில்லை, என்னை காத்திடுவாய் அம்மா. அடுத்து கதிரவன், இச்சொல் உணர்த்தும் பொருள் சூரியன், பிரித்தெழுது மகிழ்ச்சியடைந்தான், மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான், பிரித்தெழுது. அடுத்து ஒலி எழுப்பி, ஒலி கூட்டல் எழுப்பி, சரியா தவறா பாருங்க. கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான், சரி. அடுத்து கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான் என்பது தவறு. பெரியவர் அலைபேசியில் 107ஐ அழைத்தார், தவறு, அழைக்கவில்லை. மாணவர்கள் கண்ணனை பாராட்டினர், சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின். யாருக்கு எது தேவை என்று கண்டறிவோம். பார்த்துக்கோங்க, யாருக்கு எது தேவை என்று கண்டறிவோம். மேகங்கள் திரண்டு உள்ளன அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவைப்படும்? அந்த நேரம் கூடை தேவைப்படும். நிறைய பழங்கள் உள்ளன, அப்போ நம்ம அந்த பழங்களை கொண்டு செல்றதுக்கு கூடை தேவைப்படுது. அதே மாதிரி நடந்து நடந்து தாகம் எடுக்கிறது அப்படின்னா அடுத்து நமக்கு தண்ணீர் தேவைப்படுது. மரத்தில் எட்டாத உயரத்தில் பழம் உள்ளது அப்படின்னு சொன்னா நமக்கு ஏணி தேவைப்படுது அதை பறிக்கிறதுக்கு. அடுத்து நிரப்புக பாருங்க. தீ இல்லாமல் டேஸ் முடியாது, சமைக்க முடியாது. தண்ணீர் இல்லாமல் செடி டேஸ் வளராது. சக்கரம் இல்லாமல் வண்டி டேஸ் ஓடாது. அடுத்து ஊஞ்சலாட இடம் தந்த நண்பர் யார் அப்படின்னா மரம். இலையில் டேஸ் செய்து ஊதலாம், ஊதல் செய்து ஊதலாம். அடுத்து சிட்டை பார்த்து டேஸ் விருப்பம் வந்தது, பறக்க விருப்பம் வந்தது. மரத்தடியில் டேஸ் மற்றும் டேஸ் விளையாட ஆசை, ஊஞ்சல் மற்றும் ஊதல் விளையாட ஆசை. அடுத்து அப்பா சிறுவனாக இருந்தபோது சிலந்தியின் டேஸ் பார்த்து படம் வரைந்தார்னா வலையை பார்த்து படம் வரைந்தார். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க. எழுத்துக்கள் வகை அறிந்து கொள்வோம். அதாவது உயிரெழுத்து மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12, உயிர்குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5, ஆ இ உ ஏ ஓ, இது எல்லாம் ஓசையில் குறைந்து ஒலிப்பதால் உயிர்குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உயிர்நெடில் எழுத்துக்கள் 7. அது வந்து பார்த்தீங்கன்னா அவை வந்து ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் வரும். ஐ வந்து அதில் வந்து சேர்க்கல, இது மிஸ்டேக் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. ஐ உண்டு, சரியா? அடுத்து பாருங்க, ஓசையில் இதெல்லாம் வந்து நீண்டு ஒலிப்பதால் உயிர் நெடில் எழுத்துக்கள். மறுபடி சொல்கிறேன், உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 7. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது வரும், சரியா? ஐ வந்து நம்ம அதில் வந்து கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஐ வந்து அதில் வரும், மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பாருங்க, மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 18. வல்லினமை பாருங்க, கசட தபர, இவை வலிய ஓசை உடையதால் வல்லினம் அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்து மெல்லின மெய்கள் வந்து மொத்தம் வந்து 6. ஞெனன நமன. இவை மென்மையான ஓசை உடையதால் மெல்லினம் எனப்படும். அடுத்து இடையின மெய்கள் வந்து எத்தனைனா 6. எரள வளள. இவை வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடையதால் இடையினம் எனப்படும். அடுத்து வந்து பாருங்க, பிரித்து எழுதுகல பாருங்க. தண்ணீர், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? தன்மை கூட்டல் நீர் அப்படி பிரிக்கலாம். மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மேலேனா கீழே, சேர்த்து எழுதுக. அடுத்து வயல் கூட்டல் வெளிகள்னா வயல் வெளிகள். அடுத்து கதை கூட்டல் என்னன்னா கதை என்ன. அழைக்க உதவும் சொல்னா வா. அடுத்து தாகத்திற்கு குடிப்பது என்னன்னா நீர். உறவு பெயர் அக்கா. பழங்களுள் ஒன்றுனா ஆரஞ்சு. அடுத்து பாருங்க புதிர். பாருங்க புதிர் வந்து ஒரு நிமிஷம். புதிர் வந்து சொல்லியிருக்காங்க 8 கைகள் தெரிந்தால் ஒற்றைக்கால் தெரியும் அது என்ன அப்படின்னா குடை. அதே மாதிரி அடிமலர்ந்து நுனி மலராத பூ. சாரி, இதில் மிஸ்டேக் இருக்குது. நுனி சரியா, நுனி. அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழைப்பூ. அதே மாதிரி கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை அது என்னன்னா புத்தகம். அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன? கோலம். என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன? கண். அதே மாதிரி இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன? பட்டாசு. அடிக்காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அது என்ன? நெற்கதிர். அதே மாதிரி பாருங்க அடுத்த கொஸ்டின் வந்து நிரப்புகளை வந்து பாட்டு பாடி டேஸ் வந்தது டும் டும் டும். அதாவது பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டும் டும். அதே மாதிரி தக்காளி போய் டேஸ் வந்தது எலுமிச்சை வந்தது. அதே மாதிரி எலுமிச்சை போய் டேஸ் வந்தது பட்டம் வந்தது. அதே மாதிரி பட்டம் போய் டேஸ் வந்தது வாத்து வந்தது. வாத்து போய் டேஸ் வந்தது தொப்பி வந்தது. தொப்பி போய் டேஸ் வந்தது வெற்றிலை. வெற்றிலை வந்தது. வெற்றிலை போய் டேஸ் வந்ததுன்னா தோசை. தோசை போய் டேஸ் வந்ததுன்னா ஏப்பம் வந்தது. இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து இந்த நம்ம 3rd ஸ்டாண்டர்டில் உள்ள டேர்ம் 1 எல்லாம் நம்ம வந்து படித்தோன்னா அது நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எஸ்டிடி எக்ஸாம் வந்து எழுதும்போது. அடுத்து வந்து பாருங்கள் நூல். ஊசி நூலை குறிக்கும். நூல் அப்படின்னா என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம குறிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். நூல் அப்படின்னா ஊசி நூலை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு பாட நூலையும் குறிக்கும். ஆறு அப்படின்னா ஒன்றை மட்டும் குறிக்காது, இன்னொரு பொருள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஆறுனா நீரோடை, அதை குறிக்கும். மற்ற இது பார்த்திங்கன்னா ஆறு என்ற எண்ணை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி கொடி அப்படின்னா நம்மளுடைய அந்த கொடியை குறிக்கும், தேசிய கொடி இந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா செடி கொடிகளை வந்து குறிக்கக்கூடியதும் கொடி அப்படிம்பாங்க. அடுத்து மாலை அப்படின்னா மாலை வேலையை குறிக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பூ தொடுக்கும் மாலையை வந்து குறிக்கும். அதே மாதிரி ஆடு அப்படின்னா நடனம் ஆடுவதை வந்து குறிக்கும். இன்னொன்று தலையை தின்னக்கூடிய நம்ம ஆட்டை வந்து குறிக்கக்கூடியது. அதே மாதிரி படினா புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மாடியில் படி இருக்கும் இல்லையா, அந்த மாடி படி. அடுத்து தை அப்படின்னா சட்டையை தை, கிழிந்த துணியை தை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது. அதே மாதிரி இன்னொன்று அதோட பொருள் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் ஒன்று தை. அதே மாதிரி ஓடுனா விரைவாக ஓடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நத்தை முதுகில் இருப்பது ஓடு. வீட்டின் கூரையாக வேய்வது ஓடு. இந்த மாதிரி பொருள்படும். அதே மாதிரி எதிர்ச்சொல் பாருங்க, பகைவர்கள் நண்பர்கள். பொருள் தருக பாருங்க. பணினா வேலை. பிரித்தெழுது படை தளபதி, படை கூட்டல் தளபதி. எதை கூட்டல் பார்த்தாலும், இதை வந்து சேர்த்தெழுதணும். எதை பார்த்தாலும் இந்த மாதிரி. அடுத்து வந்து கொஸ்டின் வந்து பாருங்க. அடுத்து எந்த உயிரினத்திற்கு என்ன பண்பு என்று இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நாய் அப்படின்னா நன்றி உணர்வு உடையது. நன்றி உணர்வு உடையது. அதே மாதிரி யானை வந்து கூட்டமாக வாழ்தல். எறும்பு வந்து வரிசையாக செல்லுதல். காகம் வந்து பகிர்ந்து உண்ணுதல். அடுத்து கேள்விக்குரிய உணர்வுகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பாட்டி புத்தாடை வாங்கி தந்தால் நமக்கு என்ன ஏற்படும்? மகிழ்ச்சி வந்து ஏற்படும். அதுதான் அதனுடைய உணர்வு. அதே மாதிரி மிகப்பெரிய யானையை பார்த்தால் என்ன வரும்? அச்சம் வரும். கோமாளி செய்யும் செயல்களை கண்டால் நமக்கு என்ன வரும்? சிரிப்பு வரும். நண்பர்கள் வந்து கீழே விழுவதை கண்டால் வருத்தம் வரும். திடீரென பாம்பை கண்டால் அச்சம் வரும். அதே மாதிரி பாருங்க அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. கூறியது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது கழுத்து நீண்ட பறவை தான் கண்டுபிடி என்று கூறியவர் யாருன்னா அந்த பாடத்துல உழவர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்த.
அதே மாதிரி அந்த பாடத்தில் நம் தேசிய பறவை அதுதான் கண்டுபிடி அப்படின்னு சொன்னது யாருன்னா அந்த பாடத்தில் பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. நான் கூவும் பறவை அது அகவும் பறவை கண்டுபிடி சொன்னது நான் கூவும் பறவை அது அகவும் பறவை கண்டுபிடின்னு சொன்னது குயில் வந்து கண்டுபிடின்னு சொல்லியிருக்கு. நாட்டியமாடும் பறவை அது கண்டுபிடின்னு சொன்னது யாருன்னா குள்ளநரி சொல்லியிருக்கு. அடுத்து கொண்டை உள்ள பறவை எது கண்டுபிடின்னு சொன்னது யாரு? செவ்வந்தி பூ சொன்னது தான் அது. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். குழுவில் சேராதது எது அப்படின்னு சொல்லி பாருங்க. குழுவில் சேராததுன்னா வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா வெண்மை, அதே மாதிரி கருமை, பசுமை, செம்மையெல்லாம் நிறத்தை வந்து குறித்து வந்திருக்கிறது. ஆனால் அந்த மென்மை என்பது மட்டும் இதிலிருந்து வேறுபட்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா? அடுத்து ஆறு, ஏரி, குளம், மலை, குட்டை அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து வேறுபட்டு வந்திருக்குது. மீதி எல்லாமே வந்து நீர்நிலைகள் வந்து வந்திருக்குது. மலை என்பது மட்டும் இதில் இருந்து வேறுபட்டு காணப்படுது. அதே மாதிரி தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம், மிதிவண்டி, இதில் வந்து பாருங்க தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம் இது எல்லாம் வந்து ஒரு விளையாட்டு இதை பற்றி வருது. இதில் வேறுபட்டு வந்திருக்குது இந்த மிதிவண்டி வந்து வேறுபட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மயில், கிளி, புறா, புலி, கோழி இதில் வந்து எல்லாம் மீதி உள்ளதெல்லாம் வந்து பறவைகளை சார்ந்து வந்திருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்னது? புலி. புலி மட்டும் அதில் இருந்து வேறுபட்டது. இதே மாதிரி கத்தரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய் இது எல்லாம் செடி வகைகளை சார்ந்து வந்திருக்கு. ஆனால் தென்னை வந்து வேறுபட்டு காணப்படுது, மரத்தை வந்து சார்ந்து வருது. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க. வானில் இருப்பது மேகம், மழை, அதாவது வானில் இருப்பது மழை தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு விடை பார்த்தீங்கன்னா மேகம். அதே மாதிரி பச்சை எனது நிறம், கீக்கி எனது ஒலி அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னது? கிளி. அதே மாதிரி பாருங்க. கூரை மேல் இருப்பவன் கூவி கூவி அழைப்பவன் சேவல். இலைத்தலை எனது உணவு, இலைத்தலை சரியா? இதில் ஜஸ்ட் மிஸ்டேக் இருக்கு. இலைத்தலை எனது உணவு, மேமே எனது ஒலி அப்படின்னு சொல்லுது ஆடு. பதுங்கி பதுங்கி நடப்பவன், பாலை விரும்பி குடிப்பவன் வந்து பூனை. நீளமாக இருக்கும், கடித்தால் இனிக்கும் கரும்பு. அதே மாதிரி பெயர் எது செயல் எது என்று இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க. பெயர் எது செயல் எது அப்படின்னா குழலி, பூ, கோத்தாள் அப்படிங்கிறதுல பெயர் எதுவாக இருக்குது? குழலி அப்படிங்கிறது பெயரை சேர்ந்து வருது. அதே மாதிரி பூ என்பதும் வந்து பெயரை சேர்ந்து தான் வருது. கோத்தாள் என்பது வந்து செயலில் வருது சரியா? அதே மாதிரி பாருங்க. அமுதன் பந்து விளையாடினான், அதில் வந்து அமுதன் என்பது பெயரில் வருது, பந்து என்பதும் பெயரில் தான் வரும். விளையாடினான் என்பது வந்து விளையாடினான் ஒரு நிமிஷம் விளையாடினான் அப்படிங்கிறது மட்டும் எப்படி வருது? வினை, அதாவது செயலில் வருது. விளையாடினான் செயல். அதே மாதிரி கோழி அரிசி தின்றது, இதில் வந்து பெயர் வந்து என்னது? கோழி, அரிசி இந்த ரெண்டு வந்து பெயர். தின்றது என்பது செயலில் வருது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க. சரியான விடை வந்து பார்க்கலாம். ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியவர். அந்த பாடத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னது என்னது? விலங்குகள். அடுத்து வேட்டை கூட்டல் ஆட, அதை வந்து சேர்த்து எழுதுனா வேட்டையாட. அடுத்து எதிர்ச்சொல் பாருங்க. உயர்வுனா தாழ்வு, அதனுடைய எதிர்ச்சொல். அடுத்து மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை என்று கூறியது, அந்த பாடத்தில் மான் அப்படி சொல்லியிருக்கு. அதே மாதிரி எந்த மரத்தில் இருந்து என்ன பொருள் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். தென்னையிலிருந்து இளநீர், துடைப்பம், அதாவது தென்னங்கீட்டிலிருந்து நமக்கு துடைப்பம் கிடைக்குது. இன்னும் பல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? இது 3rd ஸ்டாண்டர்ட், அதுக்குள்ள லெவலில் நம்ம பார்ப்போம். பனைமரம் அப்படின்னு சொன்னால் நம்ம நுங்கு கிடைக்குது, பனங்கிழங்கு கிடைக்குது. அதிலிருந்து வாழைனா வாழைப்பூ, வாழைப்பழம், இலை இந்த மாதிரி நிறைய கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. வீணை, பூனை அப்படின்னா வீணை என்பது என்னது? இசை தருவது வீணை. எட்டி பார்த்தது பூனை. இந்த மாதிரி இதை வந்து பார்க்கலாம். மலை அப்படின்னா உயரமானது, மலை உயரமானது. அதே மாதிரி மழை வந்து பெய்தது, இந்த மாதிரி இருக்குது. வாள் அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்க. வாள் அப்படின்னா மரத்தை அறுப்பது வாள், மாட்டுக்கு இருப்பது வால். அதே மாதிரி அதனுடைய பொருள் வேறுபாடு. புலினா என்ன? புலினா எப்படி அது பொருள் வேறுபடுது? காட்டில் வாழ்வது புலி, மரத்தில் காய்ப்பது புலி. இந்த மாதிரி. அது அடுத்து பாருங்க. 70வது வேறுபாடு அறிவோம். கரை, கரை இந்த மாதிரி. ஆற்றின் ஓரம் இருப்பது கரை, ஆடையில் இருப்பது கரை. அதே மாதிரி மனிதர் செய்வது அறம், மரத்தை அறுப்பது அறம். அந்த ராரா டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது இல்லையா? அதை வந்து சொல்லியிருக்காங்க. மீனை பிடிப்பது வலை, கையில் அணிவது வலை, வலையில் அணிவோம் இல்லையா? அது. அதே மாதிரி பொழுதை குறிப்பது வேலை, பொறுப்பாய் செய்வது வேலை. வீரத்தை குறிப்பது மரம், விறகை தருவது மரம். இந்த மாதிரி அதில் வந்து ராரா வேறுபாடுகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி விடிந்த பின் வருவது காலை, வீட்டில் வளர்ப்பது
காலை. லைக்கும் லைக்கும் உள்ள வேறுபாடு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க 71. இனியவை 40. இந்த பாடல் வந்து எழுதியவர் யாருன்னா பூதஞ்சேந்தனார். அதாவது பாடலை பாருங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எழுத்துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. இந்த பாடலோட பொருள் வந்து சொல்லியிருக்காங்க. கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது. அதே மாதிரி அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்து இருப்பது மிகவும் இனிமையானது. அளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடல். அடுத்து அந்த பாடலுடைய பொருள் அறிவோம். மிக்கார் அப்படின்னு சொன்னா அறிவில் மேம்பட்டவர். துணைனா அளவு. அதே மாதிரி எத்துணையும்னா எல்லாவற்றிலும். மாண்பு அப்படின்னு சொன்னா பெருமை பொருள். அடுத்து நூலை பற்றி பார்ப்போம். அந்த நூலை பத்தி. இந்த நூலை எழுதியவர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் இனிய கருத்துக்களை கூறுவது. 40 பாடல்களை கொண்டதால் இது வந்து இனியவை 40 என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இனியவை 40 பற்றி நூலை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாருங்க சரியான விடை. பொருள் உரைத்தல் அப்படின்னா பொருள் என்ன? கூறுதல். ஈதல்னா இதனுடைய பொருள் கொடுத்தல். அறிவில் மேம்பட்டவர்னா இதனுடைய பொருள் கற்றோர். இரவாது அப்படின்னா பொருள் என்ன? பிறரிடம் கேட்டு பெறாது. சேர்தல் இதனுடைய பொருள் இணைதல். அடுத்து வந்து புதிர் பாருங்க. உணவை எடுத்திடும் உண்ணாமல் வைத்திடும் உடல் மெலிந்தது அது என்ன? கரண்டி. அடுத்து வெள்ளையாம் வெள்ளைக்குடம் விழுந்தால் சல்லிக்குடம் அது என்ன? முட்டை. அடுத்து கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளி தின்னும் பழம் இதுவாம் அது என்ன? கோவை பழம். அடுத்து தட்டு வெள்ளை தட்டு தகத்தகக்கும் வெள்ளித்தட்டு தலைக்கு மேல் உலாவரும் அது என்ன? நிலா. அடுத்து 1000 அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை அது என்ன? தேன்கூடு. அடுத்து மட்கும் குப்பை எவை? காகிதத்தாள் சணல் பை இலை. மட்காத குப்பை எவை? கண்ணாடி துண்டு நெகிழிப்பை பீங்கான் தட்டு. அடுத்து பாருங்க. எந்தெந்த செயலுக்கு என்னென்ன பொருள் தேவை என்று கண்டுபிடி. அதாவது தையல் அப்படின்னு சொன்னா நமக்கு நூல் தேவைப்படும். நடக்கிறதுக்கு கைத்தடி தேவைப்படும். பூ கட்ட நூல் தேவைப்படும். ஊஞ்சலாட கயிறு தேவைப்படும். அடுப்பெரிக்க குச்சி தேவைப்படும். இந்த விறகு குச்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து கிணற்றில் நீர் இறைக்கிறதுக்கு கயிறு தேவைப்படும். வேலி அடைக்க குச்சி தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம இந்த கயிறாட்டம் ஆடுவோம் இல்லையா, அதற்கு வந்து கயிறு தேவைப்படும் ஸ்கிப்பிங்லாம் ஆட. அதே மாதிரி பாருங்க அகர முதலி பாருங்க. ஆவல் அப்படின்னு சொன்னா விருப்பம். இரவாது அப்படின்னு சொன்னா பிறரிடம் கேட்டு பெறாது. மாறி பாருங்க. ஈதல்னா கொடுத்தல். உரைத்தல்னா கூறுதல். ஒலி சத்தம். ஒளி வெளிச்சம். கதிரவன் சூரியன். களிப்பு மகிழ்ச்சி. காலை விடியல் பொழுது. சேகரித்தல் ஒன்று திரட்டுதல். அடுத்து சேர்த்தல் இணைத்தல். நித்திலம் முத்து. பகைவர்கள் எதிரிகள். பணி வேலை. மிக்கார் அறிவில் மேம்பட்டவர். இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு டேம் ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்தாச்சு. 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் ஃபுல்லாக முடிச்சாச்சு இந்த வீடியோவில். 3ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் டேம் 1ல் உள்ள வினா விடைகள் முழுவதும் வந்து நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 3rd ஸ்டாண்டர்ட் டேம் 2 ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து எஸ்டிடி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மேலும் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரியான நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.